ஹாய் ஜிபி விலாஸ்வெல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சங்கு கோயில். இது எங்கே இருக்குன்னு பார்த்துட்டா கடம்பூரில் இருக்குது. இது பார்த்துட்டா ஸ்ரீஜீவன்கிற நேமில் ரன் ஆகிட்டுருக்கு. இதனோட ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா 1999 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இந்த ஃபவுண்டேஷனோட நேம் சத்யோதயம். இதனோட மெயின் ஆஃபீஸ் பார்த்துட்டிங்கன்னா ஈரோட்டில் தான் இருக்குது. இதோட நிறுவனர் பெயர் ஸ்ரீஜி, அதனால தான் இது ஸ்ரீஜீவன் வச்சுருக்காங்க இதனோட நேமு. இந்த சங்கு கோயிலை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து சங்கு கோயில் கிடையாது, இது ஒரு தியான மண்டபம். நீங்கள் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலியோடவோ ஃப்ரெண்ட்ஸோடவோ போகலாம். இதில் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டுக்கெல்லாம் இடம் கிடையாது. ஜாலியாக ஒரு ட்ராவல் போயிட்டு வரணும், ஹில்ஸ் போகணும் அப்படிங்கிறீங்க இந்த கோயிலுக்கு போகலாம். ஹில்ஸ் ஏறி தான் இந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அது கடம்பூர் ஹில்ஸ் ஏறும்போது உங்களுக்கு கூலிங்கான ஏரு, இந்த மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த இடத்தோட பார்க்கிங். 2 வீலர் 4 வீலர்லாம் பார்க் பண்ணிக்கலாம். பார்க்கிங் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அப்புறம் இதுக்குள்ளே போகும்போது என்ட்ரி ஃபீஸும் யாருக்கும் எதுவும் கிடையாது. நீங்கள் இந்த பிளேஸுக்கு போகணுன்னா காலையில் 10 மணிக்கு தான் இந்த பிளேஸ் ஓப்பன் ஆகுது. மத்தியானம் 1 ஹவர் லஞ்ச் பிரேக் இருக்குது. லஞ்ச் பிரேக் அப்போ யாரையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த வீடியோவிலேயே முதல்ல பார்த்துருப்பீங்க, எல்லாம் வெளியே உட்காந்துட்டு இருக்கிறத. அது லஞ்ச் டைம் காட்டி தான் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதோட க்ளோசிங் டைம் பார்த்திங்கன்னா 5:30. அது வரைக்கும் இது ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் போகணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போயிருங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ 1 இயருக்கு முன்னாலேயே நான் போயிருந்தேன், அப்போ எடுத்த வீடியோ. இப்போவும் ரீசெண்டாக போயிருந்தேன், அதனோட வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது அதனோட வீடியோ தான். முதல்ல இந்த இடம் பார்த்திங்கன்னா மண் தரையாக தான் இருந்தது. இப்போ தான் ரீசெண்டாக தார் ரோடு போட்டிருக்காங்க. அப்பப்போ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க, நீங்களே வீடியோவில் பார்க்கலாம். 1 இயர் பிஃபோர் ஆஃப்டர் 2 ஃபுட்டேஜுமே உள்ளே இருக்குது. நீங்கள் இப்போ உள்ளே போகணுன்னே இந்த இடத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி இருக்கும். அது எதுக்காகனா இங்கே எப்படி என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறத இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் அதை கேட்டதுக்கப்புறம் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1 இயர் பிஃபோர் அந்த இடம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது. நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னால் லெஃப்ட் சைடில் செப்பல் எல்லாத்தையும் விட்டுட்டு கீழே தண்ணி இருக்கும், அதில் வந்து கால் கழுவிட்டு தான் உள்ளே போகணும். நீங்கள் உள்ளே என்ட்ரான முதல்ல கருடர் தான் இருப்பாங்க. ஒரு சாமியும் எப்படி வணங்கணும், எவ்வளோ டைம் சுற்றி வரணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு முதல்லையே சொன்னல. இந்த மீட்டிங்கில் வந்து உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் அவங்களே கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். இந்த இடம் பார்த்துட்டா ரொம்ப அமைதியாகவும் இருக்கும், காற்றோட்டம் நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ராயர் பீடம், அதாவது துளசி மடம்னு சொல்லுவோம். இது நீங்கள் 9 டைம் வலம் வந்து சாமி கும்பிடணும். நீங்கள் உள்ளே போகும்போதும் ஒவ்வொரு இடத்துக்கும் போர்டு வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் எவ்வளோ டைம் சுற்றி வரணும், அதனால் என்ன பயன் அப்படிங்கிறத அந்த போர்டிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குறது ஸ்ரீ சப்த சக்கர பீடம். இதுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. பௌர்ணமி அப்போ மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதில் வந்து தியானம் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்தீங்க மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பல பூஜைகள் இங்கே நடைபெறும். இங்கே ஸ்டே பண்ணணும்னா அதுக்கான இடம் மேலே பின்னால் இருக்குது. நீங்கள் அங்கே பே பண்ணி ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பௌர்ணமி அப்போ மட்டும்தான் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறக்கு, தியானம் பண்ணுறக்கு இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. இதனோட ஃபவுண்டர் ஸ்ரீஜி, அவரும் வந்து பௌர்ணமி அப்போ தான் இங்கே வருவார். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற ஃபுட்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா 1 இயர் பிஃபோர் எடுத்தது. அப்போ வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருந்தது. இன்னி பார்க்குற வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷம் எடுத்தது. இப்போது நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும்.
நீங்கள் இங்கே போன உடனேயுமே நேரடியாக போய் அந்த சங்கை தரிசனம் செய்ய முடியாது. அந்த சங்கை வழிபடணும் அப்படின்னா நம்ம அதற்கு முன்னால் 7 முறை வலம் வந்து தான் சாமி கும்பிட போக முடியும். இந்த இடத்த அப்படி சுற்றி வரும்போது எதுவும் பேசக்கூடாது. உள்ள ஃபோன் அலௌடு கிடையாது, அதனால் வீடியோஸ் எடுக்கலை. நீங்கள் அங்கே சாமி கும்பிட்டோ அல்லது தியானம் பண்ணிட்டோ கீழே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ராதா கிருஷ்ணா ஸ்டாச்சூஸ் இருக்குது. அதை சுற்றி நிறைய துளசி மடம் இருக்குது. அதில் எல்லா நட்சத்திரமும் உள்ளே இருக்குது. உங்களோட என்ன நட்சத்திரமோ அதுக்கு நேராக போய் இருந்து சாமி கும்பிட்டுக்கலாம். இந்த சங்குக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பெருமாள் சிலை தான் இருக்கும். அந்த பெருமாள் சிலைக்கு கீழே 1080 சாலி கிராமம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது தெரியலை. நீங்கள் அந்த படிக்கட்டு மேலே ஏறி நின்று பார்க்கும்போது பெருமாள் சிலை மட்டும்தான் தெரியும். அந்த சங்குலேருந்து பார்த்துட்டிங்கன்னா நீரூற்று வெளியே வரும். அந்த சங்குக்குள்ளே இருந்து பார்த்துட்டிங்கன்னா நீரோற்றம் வெளியே வந்துகிட்டே இருக்கும். பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துக்கு போகணும், க்ரீனிஷாக இருக்கணும், நல்லா விண்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம். இந்த இடத்துல அவ்வளோதான் இருக்குது. ஃபுட்டெல்லாம் இங்கே கிடையாது. நீங்கள் ஃபுட்டு வேணும்னா நீங்களாக கொண்டு போய்க்கிட்டால் மட்டும்தான் உண்டு. ஃபுல்லாக அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பார்க்கிங்லேயே காரில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்கன்னா அங்கேயே வச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இந்த இடத்த சுற்றி கடை எதுவும் இல்லாதனால நீங்கள் வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போய் தான் ஏதாச்சும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் பக்கத்தில் இல்லை.